கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த மாபெரும் கிருபைக்காக ஆண்டவரை உளமாற நான் போற்றுகின்றேன், புகழுகிறேன், வாழ்த்துகிறேன், ஆராதிக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு நேரம், விடுதலையின் நேரம். விடுதலையின் நேரம். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சியிலே அவளோடு கூட பங்கு கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தானே ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் இந்த விடுதலை நேர நிகழ்ச்சியிலே கொடுப்பதெல்லாம் எல்லாம் இறைவார்த்தை, இறைவார்த்தை, இறைவார்த்தை தான். அந்த இறைவார்த்தையானது நமக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளாய் இருக்கிறபடினாலே, நமக்கு கற்பிக்கிற வார்த்தையாய் இருப்பதனாலே, நல் வாழ்வுக்கு வழிநடத்துகின்ற வார்த்தையாய் இருப்பதனாலே அது நமக்கு நலம் தருகிற காரியமாக இருக்கிறது, விடுதலை தருகிற காரியமாக இருக்கிறது, பரலோகத்துக்கு வழிநடத்துகின்ற காரியமாக இருக்கிறது. இந்த நாளிலும் இந்த வார்த்தை கேட்க அவளோடு கூட அமர்ந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். மார்த்தாள் மரியாள் பார்க்கிற பொழுது மரியாள் கரைகளில் இருக்கின்றீர்கள். எனவே ஆண்டவர் உங்களை ஆசிரிக்க கடந்து வருவார். எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் உடனிருந்து என்று சொன்னார். கடந்த நாட்களிலே பார்க்கிற பொழுது என் அன்புக்குள்ளே நற்செய்தி ஜெப வேளையிலே அநேக ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார்கள், அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். ஜெப வேளையிலே கடவுள் என்ன உணர்த்துகிறார், தூயாவி என்ன உணர்த்துகிறார் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் அப்படி நிகழப்பட்டிருக்கின்றது. பல காரியங்கள் நிகழப்பட்டிருக்கிறது. அதை சாட்சிகளாய் கூறி அநேகர் ஆண்டவரை மகிழ்ப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொன்றும் பார்க்கணும் பிரியமானவர்களே. அந்த நாட்களை பார்க்கிற பொழுது விற்க முடியாத நிலம் என்று சொல்லும்போது அந்த நிலத்தை விற்கிறதுக்கான வழி என்று அன்று காண்பித்தார், நடந்திருக்கிறது. குழந்தை பாக்கியம் சொல்லுகிற பொழுது வைத்திருக்கிற குழந்தை திரும்பி இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அந்த குடும்பத்தார் கண்ணீரோடு கூட சாட்சி சொன்னார்கள். பிரதர், நீங்க சொன்னது அது எனக்கே என்று நான் நினைத்தேன், அது அப்படியே நடந்தது. அடுத்து 3ஆம் நாள் ஆஸ்பத்திரியில் போயிட்டு கேட்கிற பொழுது அந்த பழைய கேனம் புதிய கேனை வைத்து பார்த்தார்கள். ஆச்சரியப்பட்டு மருத்துவர்களை ஆச்சரியப்பட்டு போனார்கள் என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஏன்? இன்னும் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார், உயிரோடு கூட இருக்கிறார். அவர் வாழ்கின்ற கடவுள், நம்மோடு கூட பேசுகிற கடவுள், அவர் பேசுகிற வார்த்தையை கேட்கிற பொழுது நம்ம அற்புதம் செய்கிற கடவுள். ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய இருக்கிறார். தன்னுடைய மகிமை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நற்செய்தி கேட்கிற இறைவாசனை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்துக்கும் உடலுக்கும் விடுதலை ஆசீர்வாதத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவரே நீர் பேசும் உடைய பிள்ளையை நாம் கேட்கிறோம் என்று நம்ம ஒப்புக்கொடுக்கலாமா? ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடுங்கள். விசுவாச கண்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் அருகில் இருக்கிறதை விசுவசியுங்கள். தோமையார்கிட்ட ஆண்டவர் சொன்னார், தோமையே நீ அவிசுவாசியா இராதே, நான் மரித்தேன், உயிர்த்தேன், இது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தோமையாருக்கு முன்னாடி காண்டி அவர் சொன்னார். இன்று உங்கள் அருகிலும் அந்த இயேசு கிறிஸ்து, உயிர்த்த இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார், உங்களோடு கூட பேசுகிறார். பேசுகிறது மட்டுமல்ல, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற, குடும்பத்தில் இருக்கிற, எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களும் அற்புதம் செய்வார். நாம் ஜெபிக்கலாம்.
நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காய் கோடான கோடி தோத்திரங்களும் துதிகளும் அகரந்த எடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய வசன வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கெல்லாம் நற்செய்தி தெரிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் உடனிருந்து என்று சொன்னீரே, அப்படியே உடனிருப்பீராக. உம்முடைய தெய்வீக பிரசனத்தை ஒவ்வொருவரும் இப்பொழுது உணரட்டும் ஆண்டவர். விசுவாசத்து கண்களிலே பார்க்கட்டும், ஆவியிலே அவர்கள் உணரட்டும். அவர்கள் விசுவசிக்கிற பொழுது, இறைவசன வார்த்தையை கேட்கிற பொழுது அவருடைய உடலிலே உள்ளத்திலே எண்ணங்களிலே அற்புதங்களை செய்வீராக. மார்க்கு 16:20 வசனப்படியாக வார்த்தையை உறுதிப்படுத்திக் கொள்வீராக. செபிக்கிறோம். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி கூறுகிறோம். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வேளையிலே தூய ஆவியானவர் உணர்த்துகிற கருத்தை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் என்னென்ன சொல்லுறாரு, ஆண்டவர் என்னென்ன சொல்லுகிறாரோ அதை இந்த நாவ் பேசுகிறது, வாய் பேசுகிறது, இந்த திக்கு வாய் பேசுகிறது. ஆண்டவர் திக்கு வாய் மாற்றி கொடுத்தார்ல, பேசுகிறது. நாட்களிலே பார்க்கிற விடுதி பிரியமானவர்களே, ஆலயங்கள் எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். பல பல ஆலயங்கள், பலவிதமான ஆலயங்கள், பலவிதமான ஆடம்பரமான விலை மதிப்புக்குரிய ஆலயங்கள்லாம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அது பல நிலையிலே அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் அதிகமாக சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொருவருமே அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் பகுதியிலே, உங்கள் வட்டாரத்திலே எப்படியெல்லாம் ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள், அது எந்த அளவு கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதை நான் நினைக்கிற விடுதிய நண்புக்குறர்களே, இந்த ஆலயத்தை குறித்து சொல்லப்பட வேண்டும் என்கிற ஒரு உணர்வுகள் தூயன் உணர்த்தினார். முதல் பார்க்கிற பொழுது ஆலயம் கட்டின ஒரு மனிதன் தான் சாலமோன். தாவீது நினைக்கிறார், ராஜாவாகிய தாவீது நினைக்கிறார். அவர் சொல்றார், தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, நீரோ உடன்படிக்கை கூடாரத்திலே இருக்கிறீர். உடன்படிக்கை பேழை, அது உடன்படிக்கை பேழை இருக்கிற கூடாரம், உடன்படிக்கை கூடாரத்தில் இருக்கிறேன். நானோ மாடி மாளிகை அலவத்தில் இருக்கிறேன். சரியல்ல, உமக்கு நான் ஒரு ஆலயம் கட்டுவேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஆலயம் கட்டுவேன் ஆண்டவர். அப்ப ஆண்டவர் தாவீதிடம் சொல்லுகிறார், தாவீது, உன் எண்ணம் நல்லது, சிந்தனை நல்லது, ஆனால் நீ கட்ட மாட்டாய், உன்னுடைய மகன் சாலமோன் கட்டுவார் என்று சொல்லுகிறார். இப்படி சொல்லணும், உன் மகன் சாலமோன் கட்டுவான், நீ கட்ட மாட்டேன்னு. அப்படி சொன்ன உடனே தாவீது அந்த ஆலயத்துக்கான காரியங்களை அப்பொழுதே தயாரிக்க ஆரம்பிக்கிறார். பல பொருள்களையும், அதுக்கு என்னென்ன மரங்கள் வேண்டும், எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் தயாரித்து எடுத்து வைக்கிறார். சாலமோன் ஆலயத்தை கட்டுகிறார். சாலமோன் ஆலயத்தை கட்டிய பின் என் அன்பு குருவுகளே, நல்ல பார்க்கணும், அந்த காரியங்கள் மிக பயங்கரமான காரியங்களாய் செயல்படுகிறது, மாட்சிமிக்க ஒரு காரியமாக செயல்படுகிறது. நான் இந்த ஆலயத்தை குறித்து அப்படியே நான் பார்க்கிற பொழுது, இந்த உலகத்தில் நடக்கிற ஆலயம், கட்டப்படுகிற ஆலயத்துக்கும் அந்த காலத்து ஆலயத்துக்கும் அப்படியே நிலை கொண்டு வந்து இந்த விவிலியத்தில் சொல்லப்பட்ட வாசன வார்த்தையின் ஆலயங்கள் எப்படி இருக்கிறது பார்க்கிற பொழுது வித்தியாசமானதா இருக்கும். ஆகாய் ஆகமத்தில் பார்ப்பிலானால் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் ஒரு கருத்தை சொல்ல இருக்கிறது. அந்த வசன வார்த்தை தான் இப்பொழுது என் உள்ளத்திலே தச்சிட்டு தூயாவிக்குள் உணர்த்தப்படுகிற காரியமாக இருக்கிறது. படிக்கலாம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கிறோம். இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகுதியாய் இருக்கும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். நலம் அறிவுறுவேன் என்கிறார் ஆண்டவர். அந்த வசன வார்த்தை முன்னைய மாட்சியை விட, இந்த கோயிலின் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகுந்த ஆசீர்வாதமா நலமா இருக்கிற காரியமா இருக்குன்னு சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, அந்த வசனத்துக்கு முற்பகுதி 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் படித்தோம் அல்லவா, அந்த அதிகாரத்தின் முற்பகுதியில் நீ படித்து பார்ப்பீர்கள். ஆனால் தங்கம் வெள்ளி அப்படிலாம் எடுத்துதான் அந்த ஆலயத்தை கட்டுகிற ஒரு நிலை, ஆடம்பரப்படுத்துகிற ஒரு நிலை, அழகுபடுத்துகிற ஒரு நிலை.
ஆடம்பரப்படுத்த இல்லை. என் அன்புக்குரியவர்களே, அந்த சாலமோன் கட்டிய ஆலயத்தின் கருங்களை அப்படியே கொண்டு அதை விட பின்னதியதே மாட்சிமைக்குரியதாக இருக்குன்னு சொல்லுகிறார். சாலமோன் கட்டிய காரியங்கள் அப்படியே அழகான அருமையான காரியங்களா இருக்கிறது, அதை விட பின்னதி. அப்போ சாலமோன் கட்டிய ஆலயத்தை பிரித்து பார்க்கும்போது அழகான ஆலயம் தானே. அதில் அந்த குறிப்பிடுகிற கருத்தை நிற்பாக்க அந்த ஆலயத்தில் மாட்சியை நிற்பாங்க. முன்னைய மாட்சியை விட சொல்லுகிறது. முன்னைய மாட்சின்னு பார்க்கிறோம், அடுத்து பின்னைய மாட்சி என்று கொண்டு வர இருக்கிறோம். முன்னைய மாட்சி பின்னைய மாட்சின்னு கொண்டு வருகிறோம். முன்னைய மாட்சி நான் சொல்லுகிறேன் கேளுங்கள். பைபிளில் சொல்லப்பட்ட அந்த ஆலயத்தினுடைய சாலமோன் ஆலயத்தை கட்டினார். சாலமோன் ஆலயத்தை கட்டியபடி உடன்படிக்கை கூடாரத்தில் இருக்கிற அந்த உடன்படிக்கை பேழையை அந்த ஆண்டுடைய ஆலயத்தை கொண்டு வருகிறார்கள். ஆண்டுடைய ஆலயத்தை கொண்டு வந்து அந்த ஆலயத்தில் வைத்து எல்லாம் ஜெபிக்கிறார்கள். பாடக்குழு, இசைக்குறி எல்லாம் வைத்து அங்கே குருவுக்கு பலியிட்டு ஜெபிக்கிறார்கள். அப்படி ஜெபிக்கிற பொழுது அந்த ஆலயத்தினுடைய மாட்சி எப்படி வெளிப்படுகிறது என்று பார்க்கோமானால், 2 குறிப்பேடிலே 7ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனத்தை நீ 1-2-3 வசனத்தை படிக்கும்போது அது 1-2 படித்தால் போதுமானது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை பாருங்கள். எப்படி இருக்கிறது அந்த முன்னைய அந்த ஆலயத்தினுடைய மாட்சி எப்படி படித்து பார்க்கலாம். 2 குறிப்பேடு, முதல் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை படித்து பார்க்கலாம். சாலமோன் தம் மன்றாட்டை முடித்ததும் அந்த ஆலயத்தில் தன்னுடைய மன்றாட்டை முடித்ததும் வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி எரிபலியையும் மற்ற பலிகளையும் எரித்தது. ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிரப்பியது. ஆண்டவரின் மாட்சி அவர் இல்லத்தை நிரப்பி இருந்ததால், அந்த இல்லத்தை அந்த ஆலயத்தை நிரப்பி இருந்ததால் குருக்கள் ஆண்டவரின் இல்லத்தில் நுழைய முடியவில்லை. ஆண்டுடைய இல்லத்திலே கோயிலிலே நுழைய முடியவில்லை. இந்த வசனத்தை படிச்சா எப்படி சிந்தித்து பாருங்க. கொஞ்சம் தயவு செய்து என் அன்புக்குரிய சகோதரமே, விசுவாச கண்களில் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த ஆலயம் இருக்கிறது, அந்த ஆலயத்துக்குள்ளே பலி நடக்கிறாங்க. அந்த ஆலயத்தை அப்படி ஒரு மேகம் வந்து அப்படியே மூடுது. மாட்சி, கடவுளுடைய மாட்சி மாட்டேங்குது. உள்ளே போக முடியாதபடி வெளியே வர முடியாதுங்கிற ஒரு நிலையை சற்று விசுவாச கண்களே நினைத்து பாருங்க, எப்படி இருக்கும். அதை நான் ஒரு நாள் தியானிக்கிற பொழுது நான் இந்த உலகையே மறந்து போனேன். பல மணி நேரம் அந்த ஆலயத்தில் இருக்கிற ஒரு நிலையை கொண்டு வந்தேன். பார்க்கணும் பெரியமாவுகளே, அந்த சாலமோன் கட்டின நிலை அந்த ஆலயத்தில் அப்படி நடந்தது இருக்கு. அப்படி பயங்கரமான நிலை இருக்கு. உள்ளே போக முடியாதபடி வெளியே வர முடியாது. சரி, அதே அதிகாரத்தில் அந்த பிற்பகுதி நீ படிச்சு பார்க்கணும். 15-16 வசனத்தை நீ படிச்சு பார்ப்பீங்களா, அதுல கூட ஒரு கருத்து, அந்த கருத்தினுடைய பிற்பகுதி அவர் சொல்றாரு. அவர் மண்டாட்டம் முடிக்கிறாரு. யாரு? சாலமோன் மண்டாட்டம் முடிச்ச உடனே, சாலமோன் அந்த ஆலயத்தில் மன்றாட்டம் முடிச்ச உடனே அப்படியே மேகங்கள் அப்படியே இறங்கி வருது, மூடி மறைத்துக் கொள்கிறது. அங்கே ஆண்டவர் சொல்லுகிற கருத்தை நீங்க பார்க்கணும். அதே அதிகாரத்திலே 15-16 வசனத்தை படித்து பாருங்கள். அது என்ன சொல்லுகிறது? இவ்விடத்தில் எழுப்பப்படும் வேண்டுதல்களை என் கருணை கண்கொண்டு நோக்கி கவனத்தோடு செவி கொடுப்பேன். எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு கோவிலை நான் தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தி உள்ளேன். என் கண்ணும் கருத்தும் இதன் மேல் எந்நாளும் இருக்கும் என்று சொல்லுகிறார். பெருமாள்களே, என் கண்ணும் கருத்தும் எந்நாளும் இந்த ஆலயத்தின் மேல் இருக்கும் சொல்லுகிறார். மேகம் அப்படியே மூடுகிறது, உள்ளே போக முடியாது, வெளியே வர முடியாது. அப்படி ஒரு பேசாட்டம் குருக்கள் அங்கே செயல்படுத்த முடியாத ஒரு நிலையிலே அவ்வளவு ஒரு மாட்சி இருக்கும். அங்கே ஆண்டவர் சொல்லுவது என்ன? இவ்விடத்தில் எழுப்பப்படும் வேண்டுதலை என் கருணை கண்கொண்டு நான் காண்பேன், செவி கொடுத்து கேட்பேன், அவளுக்கு இரக்கம் பொழிவேன், உடன் செய்வேன் சொல்லுகிறார். எனது பெயர் விளங்குபடி செய்யப்பட்ட இந்த கோயிலும் சொல்லுகிறார் என்று போற்றப்படுமாறு சொல்லுகிறார். கருத்து அந்த வசனம் படிச்சா எப்படி இருக்கு பார்க்கணும் பிரிமாக்களே. இந்த கருத்து, இந்த ஆலயத்தின் கருத்தை நான் பின்னுட்டு கொண்டு வருகிறேன்.
இந்த காரியத்தின் ஆழத்தின் இந்த பின்னூட்டை நான் கொண்டு வருகிற பிரிமாவுகளே, அந்த காலத்து அந்த ஆலயத்திலே பார்க்கிற பொழுது பிரிமாவுகளே, அந்த ஆலயத்திலே அந்த உடன்படிக்கை பேலை என்ன கொண்டு வந்தாங்க பார்க்கிற பொழுது சொல்லப்படுகிறது என்ன, அதில் பார்க்கிற பொழுது என் அன்புக்குரியவர்களே, இரண்டு குறிப்பேடிலே 5ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நீ பாப்பிலானா, அந்த ஆலயத்திலே கொண்டு வந்து வைக்கிற அந்த உடன்படிக்கை பேலை என்ன, அந்த பேலையில என்ன இருக்கிறது, அந்த பேலையில என்ன இருந்தது என்று முதல்ல நாம் பார்க்கணும். முதல்ல முன்னைய ஆலயத்தை குறித்து நாம் சிந்திக்கிறோம். சாலமோன் கட்டப்பட்ட ஆலயம், அதிலே அவர் ஜெபிக்கிற பொழுது மாட்சிமை இறங்கி வந்தது. அவ்வளவு பிரசன்னம், கடவுள் அப்படி சொல்லுகிறார். அந்த ஆலயத்தில் என்ன இருந்தது என்று பார்க்கும்பொழுது 2 குறிப்பேடு 5:10 சொல்லுகிறது. என்ன? இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு ஆண்டவர் ஓரேபில் அவர்களோடு உடன்படிக்கை செய்கையில் மோசே இவர்களுக்கு கொடுத்திருந்த 2 கற்பலகைகளை தவிர வேறொன்றும் அப்பேழைக்குள் இருக்கவில்லை. பேழை ஒரு பொட்டி பாக்ஸ், அந்த பேழைக்குள்ள 2 கற்பலகை தான் இருந்து சொல்றார். என் அன்புக்குருளே, கற்பலகைன்னு சொல்லுகிறது, ஆண்டுடைய திருச்சட்டம் என்று சொல்லுகிறது, பார்க்கணும், அதுல வைக்கப்பட்டது. சரி, அந்த ஆலயத்தில் அப்படியே மகிமையின் மேகம் முடியது இன்றைக்கு. அவ்வளவு ஒரு பிரசன்னமா இருந்தது. ஆனால் காலம் கடந்து வருகிற பொழுது அந்த ஆலயத்தினுடைய காரியெல்லாம் மட்டுப்பொழுது. அப்படி கடவுளுடைய மாட்சி அந்த நினைத்து நான் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பாட்டு நீங்கெல்லாம் பாடிருப்பீங்களோ எனக்கு தெரியல. அருமையான ஒரு பாடல் நான் கூட பார்த்திருக்கின்றேன். அங்க ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. இந்த பாட்டை பின்னாடி பாடலாம். என் கருத்துக்கு அருமையான கருத்து. அப்படியா மேகன்ட்டுக்கு? சரி, இப்ப அந்த ஆலயம் அப்படிப்பட்ட ஆலயம் கட்டப்பட்டது அல்லவா? அது பிற்பாடு அந்த ஆலயம் அப்படியே கடந்து வர மக்களுடைய காரியெல்லாம் மாறுபட இந்த புதிய ஏற்பாட்டத்தில் பார்க்கிற பொழுது அந்த நிலையிலே அதை கொண்டு வர அப்படியே அந்த ஆலயம், அந்த ஆண்டுடைய நிலை இருக்கின்ற ஆலயத்தை எப்படி வருனாக்க மத்திய நற்செய்தியிலே பார்க்கிறோம். 21ஆம் அதிகாரத்திலே 12-13 வசனத்தை தயவு செய்து அண்ணன்மார்களே, அக்காமார்களே, சகோதரிகளே எடுங்க, தயவு செய்து எடுங்க. மத்திய 21ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனத்தை எடுங்கக்கா, எடுங்க, படிங்கண்ணா, படிங்க. பின்பு இயேசு கோவிலுக்குள் சென்றார். கோவிலுக்குள்ளேயே விற்பவர்கள் வாங்குபவர்கள் எல்லாரையும் வெளியே துரத்தினார். நாணயம் மாற்றுவோரின் மேசைகளையும் புறா விற்போரின் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார். என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று, இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் வீடு மறைநூலில் எழுதியுள்ளது. ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்குகிறீர்கள் என்று அவர்களிடம் சொன்னார். நீங்கள் இதை கல்வர்களின் குகையாக்கினீர்கள் என்று சொல்லுகிறார். இறை வேண்டலின் வீடு, ஆண்டவரை வணங்கி ஆராதிக்கிற இடம், மாட்சிமிக்க கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிற ஒரு இடம், கடவுளுடைய திருச்சட்ட நூல் ஆகிய அப்படியே அந்த நிலை, அந்த இறை பிரசன்னம் இருக்கிற ஒரு இடம். ஆணுடைய பேலை சொன்னா ஆணுடைய பேலை கொண்டு போகிற இடமெல்லாம் அற்புதங்கள் நடந்து இருக்கிறது. அதனால ஆணுடைய பேலை கொண்டு போகிற பொழுது எரிக்க கோட்டை உடைந்திருக்கிறது, யோர்தா நதியிலே வழி உண்டாக்கி இருக்கிறது. அப்படி மாட்சிமிக்க கரியும் அந்த பேலை தூக்கிட்டு போகும் பொழுது அப்படி மேகம் போயிட்டே இருக்கு, முன்னாடி போயிட்டே இருக்கும்.
போயிட்டே இருக்கும். பகலிலே மேகம், இரவிலே அக்னி தமமாய் செயல்பட்டுக்கணும். அப்படிப்பட்ட மாட்சியம் நிறைந்த ஆண்டவருடைய அந்த ஆலயம் எப்படி ஆகிறது? கல்வர்களின் குகையாக மாறுகிறது என்று ஆண்டவர் இயேசு அங்கே கடிந்து கொள்ளுகிறார். என் அன்புக்குரியவர்களே, அந்த மத்தியில் சொல்ல வார்த்தை கல்வர்களின் குகை என்று சொல்ல கிடைக்கிறது. கல்வரின் குகை என்று சொல்லுகிறது. அந்த அதே கருத்தை யோவான் நற்செய்தியிலே நீ படிப்பில்லை, ஆனால் இன்னும் அருமையான ஒரு கருத்து, வேற ஒரு கருத்தை வித்தியாசமாக கொடுத்திருக்கிறார். யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 14, 15, 16 வசனத்திலே பார்க்கிற பொழுது அங்கே அந்த கருத்துக்களை பின்னூற்றி நாம் பார்க்க முடியும். யோவான்லே 2ஆம் அதிகாரத்தின் பிற்பகுதி தான் கொள்ளப்பட்டிருக்கும். அதுல படுத்தி நீ பாருங்க. எல்லாம் கை வச்சிட்டு இருக்கிறீங்க இல்ல? யோவான்ல 2ஆம் அதிகாரத்திலே இருக்குன்னு நினைக்கிறேன். அழகான கருத்தை அவர் சொல்லுவார். யோவான்ல 2ஆம் அதிகாரத்திலே கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும், கோயிலிலே ஆடு மாடு கோழி விற்கிறவர்களை எல்லாவரையும் பார்த்து அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். நாணயம் வாங்கி பார்த்தார். அப்பொழுது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி, கையில ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லோரையும் கோவிலில் இருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் சொன்னார். இந்த 2 முன்ன மத்தியில் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இங்கே யோவானில் சொல்லப்பட்ட வார்த்தையிலும் சத்தி சிந்தித்து நாம் பார்க்கணும். ஆண்டவர் இயேசு கோபப்பட்டு செயல்பட்ட இடம் அந்த இடம்தான். ஆண்டுடைய ஆலயத்தை, ஆண்டுடைய இல்லத்தை, கடவுளுடைய பிரசன்னமா இருக்கிற இடத்தை யாராவது அப்படி பண்ணினாங்க அவருக்கு பயங்கரமான வரும். என் அன்புக்குள்ள அப்படிலாம் சொல்லி அந்த அதிகத்தில் அவர் சொல்லி வருகிற பொழுது அதை சொல்லுவார். அந்த கோயில் கல்லின் மேல் கல்லீராதபடி ஆண்டவர் செய்வார்னு சொன்னார். கல்லின் மேல் கல்லீராதபடி சொன்னார். அவர் சொல்லுகிற காரியங்களை சொல்லி கண்டு கல்வி சொல்லும் போது அந்த பின்னூட்டு வசனத்தை சொல்லுவார். என்ன அந்த 2ஆம் அதிகாரத்தில் 19, 20 வசனத்தை பார்ப்போம்னாக்க, அவர் கடவுள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே தன்னையே ஒரு ஆலயம் என்று சொல்வதை நான் பார்க்க முடியும். இயேசு மறுபடியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், இந்த கோயிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். இந்த கோயிலை 3 நாளில் எழுப்பேன், இந்த கோயிலை இடித்து விடுங்கள், நான் அந்த கோயிலை 3 நாளிலே நான் மீண்டும் எழுப்புவேன் சொல்லுகிறார். அப்ப அவங்க எல்லாம் பார்த்து, இந்த கோயிலை கட்டுறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமான்னு சொல்றார். அவர் அப்படி சொல்லி எல்லாம் கேட்கிறாங்க, இந்த கோயிலை கட்டுறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு, என்னென்ன பணம் செலவு பண்ணி எந்தெந்த எல்லாம் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்க இப்படி சொல்றீங்க. அவர் தன்னை குறித்தே சொன்னார் என்பதை இன்னும் அந்த 20வது வசனம் சொல்லி கண்டிருக்கிறார். அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் பேசினார். அது அழிக்கப்படும், 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்து வாழப்படும் என்பதை தான் அங்கே சொல்லிக் கொடுக்கிறார். இந்த கருத்து மிக ஆழமான கருத்து, அற்புதமான கருத்து. என் அன்பு கருகளே, சாலமோன் கட்டிய ஆலயத்திலே ஆண்டுடைய பிரசனம் எப்படியெல்லாம் செயல்பட்டது என்று பார்க்கணும். அந்த ஆலயத்திலே தெய்வ பிரசனம் இருப்பதையும் எப்படியெல்லாம் என்று பார்க்கணும். அப்படிப்பட்ட ஆலயங்களில் தானே ஆண்டுடைய பிரசனம் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்தை இப்படிலாம் செய்யக்கூடாது, அசுத்தம் பண்ணக்கூடாது, கல்வர்களை குகையா மாற்றக்கூடாது, அது வியாபார ஸ்தலமாய் மாற்றக்கூடாது, சந்தையாக்க கூடாது என்று கோபத்தோடு அடிச்சு பின்னுகிறார். அதனால கடைசியில பார்க்கும் பொழுது தன் உடலை என்று சொல்லுகிற கருத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சாலமோன் ஆலயம் கட்டி அது கொண்டு வரும்போது தெய்வீக பிரசன்னமாய் ஆசீர்வாதமாய் இருந்தது. அந்த ஆலயத்தில் இருந்து ஆண்டவர் சொன்னார், நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆலயம். அதாவது சொல்லும்போது அது சொல்லுவார், இவ்விடத்தில் எழுப்பப்படுகிற எல்லா மன்றாட்டின் நான் கருணை கொண்டு காண்பேன், கேட்பேன், அங்கே ஆசீர்வாதம் பொழிவேன், என் பெயர் என்று விளங்கும்படி சொல்லிக் கொடுத்தார். அப்படிப்பட்ட ஆலயத்தை அந்த ஆண்டவர் இறைப்பிரசனம் இருக்கின்ற அந்த ஆலயத்தை தான் ஆலையிலே பார்க்கிற பொழுது
இயேசுவின் காலத்தில் பார்க்கிற பொழுது அங்கே கல்வர்கள் குகையாகவும் அங்கே விபார ஸ்தலமாய் மாற்றிவிட்டார்கள். அதை அழித்துவிட்டு சொல்லுகிறார். இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னை குறித்து சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் வைத்திருவேன் சொல்லுகிறார். எடுப்பேன் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, முன்னை ஆலயம் அப்படி இருந்தது, அங்கே இடர்பாடு வந்தது. பின்னைய ஆலயம் என்று பார்க்கிறோம். முன்ன ஆலயம் மாட்சிமை இருந்ததா இருந்தது, மகிமை மேகம் பிரசன்னம் இருந்தது, சில இடர்பாடு பண்ணது. பின்னை ஆலயம் அதைவிட வல்லமை உள்ளதா இருக்குன்னு சொல்லுகிறார். அந்த ஆலயத்தை குறித்து நாம் பார்க்கணும் பிரியமாக்களே. அந்த ஆலயம் எப்படி இந்த ஆலயம் போயிட்டு விடுதோ அப்படிதான் செஞ்சிட்டு இருக்கிறது. தயவு செய்து பைபிள் எடுத்து வச்சிருக்கிறீங்க, எடுக்கிறீங்க, நோட்புக்கெல்லாம் டைரியில் வச்சிருக்கிறீங்க, எழுதிக்கிடுங்க. நீங்கள் எழுதுனா படித்தா மாத்திரம் போதாது, உங்களுடைய உற்றார் உறவனுக்கு சொல்லுங்க, ஆண்டவருக்குள் கொண்டு வாங்க. எனக்காக யார் புறப்பட்டு போவான் என்று ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லாம் புறப்பட்டு சொல்லணும். மக்களுக்கு சொல்லுகிற பொழுதுதான் மீட்பின் பாதையிலே கடந்து வரணும். உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்க, கிறிஸ்துவை அறியாத நண்பர்களுக்கு சொல்லி கண்டு கொடுங்க. சரி, ஓகே. இப்ப நாம் பார்க்கிற பொழுது இந்த புதிய ஏற்பாட்டில் அந்த அப்படியே பார்த்தோம், பழைய ஏற்பாட்டில் ஆலயத்தின் மகிமை பார்த்தோம், அதனுடைய மாட்சிமையின் காரியங்களை குறித்து பார்த்தோம். அதை விட பின்னதின்னு சொல்லுகிற அந்த பின்னதி ஆலயத்தை நாம் எப்பொழுது பார்க்கலாம். அதனுடைய வழிதான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும். 1 கொரிந்தியரிலே 6ஆம் அதிகாரத்திலே 19வது வசனம் சொல்லுகிறது கருத்தை பார்க்கணும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19 and 20 வசனம். முதல்ல 19 படிங்க, அடுத்து 20 வசனம் கொண்டு போகலாம். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல. உங்களுக்கு உரியவர்கள் அல்ல. பாருங்க, உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவியார் தங்கும் என்று தெரிஞ்சிருக்கிறார். தெரியாதா என்று சொல்லுகிறார். தூய ஆவியானவர் தங்குகின்ற இடம் சொல்லுகிறார். என் அன்பு குருவுகளே, வசன வார்த்தையில் நாம் படிக்கிற பொழுது அதுல என்ன எவ்வளவு கருச்சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவியானவர் தங்கும் கோயில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்று உடன்படிக்கை கூடாரத்திலே அந்த கூடாரத்தில் இருந்தவர் ஆலயம் கட்டப்பட்டு அந்த ஆலயத்திலே கொண்டு வரப்பட்டார். அந்த ஆலயத்திலுள்ள தெய்வீக பிரசன்னம் கடந்து வந்தது. அதே போல இயேசு நிலை வந்து சொல்லி நமக்கு கண்டு விடுகிறார். என்ன? தூய ஆவியான தங்குகின்ற ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லுது. உங்களுக்கு தெரியாதா? நாம் என்ன சொல்ல போறோம்? நான் சொன்னது அவருக்கு அந்த வசனத்தை படிக்கும் போது, ஆண்டவரே இதுவரை எனக்கு தெரியலப்பா, நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தனா வாழ்ந்து இது உழவு போல போயிட்டேன்ப்பா, தெரியலப்பா, பைபிளை எடுக்கலப்பா, தெரியலப்பா நான் சொன்னேன். நீங்க சொல்லுவீங்களோ சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியல. நான் சொன்னேன். ஆண்டு சொல்லுகிறான், ஆவி தங்கும் ஆலயம் என்று தெரியாதா என்று கேட்கிறார். தெரியாதா என்று வசனம் தெரியாதா என்று. என் அன்புக்குரிய அடுத்த வசனத்தை நீ படிச்சு பாருங்க. அந்த வசனம் சொல்லுவது என்ன? கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள், அவருக்கு மகிமை செலுத்துங்கள், அவருக்கு மாட்சிமை கொண்டு வாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இதை வாங்கியிருக்கிறார், விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். இந்த உடலை கடவுள் உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அந்த வாங்கி அது ஒரு ஆலயமாக செய்து அந்த ஆலயத்திலே தூய ஆவியானவர் என்கிற உன்னதமான கடவுளை வைப்பிழக்க செய்திருக்கிறார். பார்க்கணும். விலை கொடுத்து வாங்கினார் எப்படி என்று உங்களை விலை கொடுத்து வாங்கி அது விலை கொடுத்து வாங்கினார் என்பதை குறித்து நான் பார்க்கணும். என்ன விலை? சாதாரணமான பொண்ணோ பணமோ லட்ச ரூபாயோ கோடி ரூபாயோ அப்படி ஒண்ணு கிடையாது. இந்த இடம், இந்த ஆலயம், இந்த கோயில் கண்ண பயங்கரமான வாங்கி இருக்கிறார். இன்னைக்கு கோயிலு கட்டுறாங்க நிறைய, 2 கோடி 3 கோடி 4 கோடி 10 கோடி போட்டு பயங்கரமா கோயில் கட்டாங்க. ஆனால் கடவுள் இந்த ஆலயத்தை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார்.
நீங்க நாம் ஒவ்வொருவருமே ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த ஆலயத்தை அவர் விலை கொடுத்து வாங்கினார்னா எப்படி, என்ன விலை கொடுத்து வாங்கினார் என்று அந்த விலை கொடுத்து வாங்கினார் பார்க்கும்போது 1 பேதுருவிலே முதல் அதிகாரத்திலே 18-19 வசனம் சொல்லுவது அருமையான ஒரு கருத்தாய் இருக்கும். 1 பேதுருவிலே முதல் அதிகாரம் 18-19 வசனத்தை சொல்லப்படு கருத்தை பார்க்கணும். என்ன விலை என்று அங்கே சொல்லுகிறார். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள ரத்தமாகும். இயேசு கிறிஸ்து விலை மதிப்புள்ள ரத்தமாகும். விலை மதிப்புள்ள ரத்தத்தை கொண்டுதான் இதை வாங்கி இருக்கிறாங்க. வசனத்தை தயவு செய்து நீங்க அப்பாரமால உட்கார்ந்துட்டு தனிமையா படிச்சு பாருங்க, சிந்தனை பண்ணி பாருங்க, தியானம் பண்ணி பாருங்க. அப்படியே உள்ளம் பத்தி எரியும். விலை கொடுத்து வாங்கினார் ஆண்டவர். இது சிறுவை தொங்க அப்படி பண்ணிட்டுக்கல்ல, அவர் ரத்தத்தை சிந்து ஒரு சொட்டு ரத்தம் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான விளைவு என்றதா இருக்கும். அதை கொடுத்துதான் இதை வாங்கியிருக்கிறார். எதற்காக? இது ஒரு ஆலயமாக கொண்டுவதற்காக. அந்த ஆலயமாக கொண்டிருக்கின்ற அந்த ஆலயத்திலே என் அன்புக்குரியவர்களே, இந்த ஆலயத்திலே தூயாக இந்த இதயம் தான் பலி பீடம். உங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவரை வழிபடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் உள்ளத்திலே ஆண்டவரை வழிபடுங்கள். இந்த பீடம், இந்த இதயம் தான் பலி பீடம். இந்த பலி பீடத்தில் வச்சு ஆண்டவரை சொல்லுகிற பொழுது, அன்று சாலமோன் கட்டப்பட்ட ஆலயத்தில் எப்படி மாட்சி நிறைந்ததோ அதே போல ஆட்சியின் காரியங்கள் அப்படி பிரசன்னம் நிரம்பும். பலிபீடத்தில், பசுத்தமான பலிபீடத்தில் வச்சு அப்படி ஜெபிச்சானாக்க அப்படி இறை பிரசன்னம் இந்த ஆலயத்தை நிரப்பும். இந்த ஆலயத்தை நிரப்பும் பொழுது அன்று சாலமோன் கட்டப்பட்ட ஆலயத்தில் எப்படி மாட்சி இருந்தது. அடுத்தது என்ன சொல்றாருங்க? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் தேர்ந்து கொள்ளப்பட்ட இடம், நான் தேர்ந்து கொள்ளப்பட்ட இந்த ஆலயத்திலிருந்து மன்றாடுகிற எல்லா மன்றாட்டையும் விண்ணத்தினை கேட்டு அருள் பொழிவேன், கருணை கண்ணோக்கி பார்ப்பேன், என் பெயர் விளங்கும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்திலே எழுப்புகின்ற ஜெபமானது ஆண்டுடைய கருணை கண் கொண்டு நடப்புகின்ற இறக்கமா இருக்கும். இந்த அன்று சாலமோன் கட்டப்பட்ட ஆலயத்திலே உடன்படிக்கை பேழையை கொண்டு வந்தார்கள். அந்த பேழையத்தில் என்ன இருந்தது? அந்த பேழையத்தில் என்ன இருந்தது? அன்புக்குரியவர்களே, 2 கற்படைகள் இருந்தது. மோசேவின் வழியாக கொடுக்கப்பட்ட கடவுளுடைய திருச்சட்ட கட்டளை தான் இருந்தது. இந்த பலிபீடத்திலே அப்படி கொண்டு வரலாம். அதை நான் சொல்லுகிற பொழுது அன்புக்குரியவர்களே, இன்னும் அதிகமான கருத்து நான் கொண்டு வருகிறேன். பாருங்கள், இப்படிப்பட்ட அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆலயத்தை பார்த்து, மகிமையிலிருந்த ஆலயத்தை பார்த்து அங்க அழிச்சு சொன்னார் அல்லவா? இந்த விலை கொடுக்கப்பட்ட இந்த ஆலயம், கடவுள் தங்குகின்ற ஆலயம் ஒழிச்சா ஆண்டவர் அழித்து விடுவார். வசனம் சொல்லுகிறது, எடுத்து படித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 16-17 வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்க. அது படிச்சு பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கோபப்பட்டு, என்னுடைய ஆலயத்தை நீங்கள் கல்வர்கள் குகையாக்காதீர்கள், என் ஆலயத்தை, ஆண்டுடைய தங்குகின்ற ஆலயத்தை, இறைப்பிரசனம் உள்ள ஆலயத்தை, மண்டாட்டின் இல்லத்தை கல்வர்கள் குகையாக்காதீர்கள் அடிச்சு துரத்தியது போல அன்று இங்க வியாபார மண்டலம் அடிச்சு துரத்தியது போல, என்றும் இந்த ஆலயத்திலே ஏதாவது நிகழ்ந்தால் அது அவர் கோபப்பட்டு அடிக்கிற காரியம்தான். எடுங்க. 1 கொரிந்தியர் 3:16-17 வசனத்தை படிங்க. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும், கடவுளுடைய ஆவியானவர் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது, கடவுளுடைய கோயில் தூயது, நீங்களே அக்கோவில்.
கடவுளுடைய கோயில் தூயது, நீங்களே அக்கோயில். உங்களை கடவுள் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். இந்த ஆலயத்திலே தூய ஆவியானவர் தங்கி செயல்படும்படியாக செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அல்லவா? இந்த ஆலயத்தை யாராவது அழித்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை அழித்தால அவங்க அழித்திடுவாங்க. யார் அழிக்கிறார்கள்? அவங்க அழிக்கிறாங்க. ஆனால் என் அன்புக்குரியவர்களே, நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமானால் இந்த ஆலயத்தில் செயல்படுகிற காரியங்களை நாமளே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆலயத்தில் விபச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண்ணை தீயச்சோடு நோக்கி பார்க்கிறவன் அந்த பெண்ணோடு கூட உள்ளத்திலே விபச்சாரம் செய்தாகிவிட்டது என்று மத்தேயுவிலே 5ஆம் அதிகாரத்தில் 27, 28 சொல்வார். ஒரு பெண்ணை தீயச்சோடு நோக்கி பார்க்கிறவன் அந்த பெண்ணோடு கூட உள்ளத்திலே விபச்சாரம் செய்யணும். தீயச்சோடு நோக்கி பார்க்கிறவன் உள்ளத்திலே நடக்கும். அப்ப இந்த ஆலயம் விபச்சார இடமாய் மாறிவிடுகிறது. இன்னைக்கு அநேக சகோதர சகோதரிகள் பயங்கரமான தண்ணி அடிச்சு குடிக்கிறாங்க, புகைப்பிடிக்கிறார்கள், பான்சி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், உடலை அழிக்கிறார்கள். உடலை அழிக்கிற பொழுது ஆண்டவருக்கு கோபம் வராதா? கோபம் வராதா? பார்க்கணும் பிரியமாவுளே. அன்றைக்கு எப்படி அங்க நடந்தது, அடிச்சு துரத்தினாரு, அதே பேர் தான் இப்ப அவர் சொல்றாரு, ஆண்டவருடைய ஆலயத்தை அழித்தால் அவர்களை கடவுள் அழித்து விடுவார் என்று. ஓ மை லார்ட், ஓ மை லார்ட், ஓ மை லார்ட். சிந்திக்கணும் சகோதரமே, சிந்திக்கணும். இறைவசன வார்த்தையை நாம் எடுத்து நாம் படித்து கொண்டு வரும் பொழுதுதான் என் தெய்வம் இயேசு பேசுவார். பேசி நமக்கு அவர் கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுக்குமே இந்த தெய்வீக திருவழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெய்வீக திருவழியம் கொடுக்கப்பட்டது கற்பிப்பதற்கு, கண்டிப்பதற்கு, சீராக்குவதற்கு, நேர்மையாக வாழ பயிற்றுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆலயத்தை நாம் பார்க்கணும். படிச்சும் போது 3ஆம் அதிகாரத்திலே 12 உங்களுக்கு தெரியாதா என்று பார்த்தோம். இங்கே இவர் என்ன சொல்றார்? 2 கொரிந்தியரை பார்க்கிற பொழுது அங்கே அவர் சொல்வது என்ன? அங்கே இது கடவுளுடைய ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாதான்? கடவுளுடைய ஆவியார் உங்களுக்கு குடியிருக்கிறார் உங்களுக்கு தெரியாதான்? நாம் என்ன சொல்லுவோம்? தெரியாதுன்னு சொல்லுவோம். அவர் ஆவியானவர் எபேசு நகர் மக்கள் போய் புனித போல் கேட்கிறாரு, நீங்க தூய பெற்றுக்கிட்டீங்களான்னு சொல்லும் போது அவன் சொன்ன, தூய ஆவியானவரா? யாரு, என்ன? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. தூய தங்குற ஆலயம் இருக்கிறது. என் அன்புக்குரலே நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். ஒருவர் கடவுளின் ஆலயத்தை, தூய ஆவியில் தங்குகின்ற ஆலயத்தை விலை கொடுத்து வாங்கப்பட்டு உன்னதமான உயிருள்ள ரத்தத்தை விலை கொடுத்து சிந்தி இந்த ஆலயத்தை வாங்கி இருக்கிறார். கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு மதிப்புள்ள அந்த விலை மதிக்கப்படாத அந்த உன்னதமான ஆற்றி கூட்டிய ரத்தத்தை கொடுத்து இந்த விலை வாங்கியிருக்கிறார். ஒரு ஆலயமாக பண்ணியிருக்கிறார். அந்த ஆலயத்திலே பலிபீடம் வைத்திருக்கிறார். அந்த பலிபீடத்தில் தூயாவில் தங்கியிருக்கும்படி செய்திருக்கிறார். இதை நாம் அறியாமல் உள்ளத்திலே விபச்சாரம், குடி பழக்கம் இதெல்லாம் கொண்டு தவறான சண்டை போடுவது, மற்றவர்களை வெறுப்பது, பகைமை காரியங்கள்லாம் கொண்டு வருகிற பொழுது இந்த உடலிலே, இந்த உள்ளத்திலே செயல்படுகிற பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள், என்ன நடக்கிறது பாருங்கள். என் அன்புக்குள்ள இந்த உலகத்தின் காரியங்களை நாம் பார்க்கணும், சிந்திக்கணும். நான் இறைவசன வார்த்தை தான் சொல்லிக் கொண்டு கடந்து வருகிறேன். இன்னைக்கு ஆலயம் கட்டப்படுகிறது, ஓகே. ஆனால் இந்த ஆலயம் பரிசுத்தப்படுத்துவதை பார்க்கணும். இந்த ஆலயம் ஆண்டவர் பல மதிப்புக்குரிய விலைமிக்க ரத்தத்தை வாங்கியிருக்கிறார். இந்த ஆலயம் தூயது. இந்த ஆலயம் தூயது. அந்த ஆலயம் நீங்கள் தான் சொல்லுகிறார். வசனம் படித்தார், சகோதரர் படித்தார் அல்லவா? கடைசி வீடு. இந்த ஆலயம் தூயது. அந்த ஆலயம் நீங்கள் தான். இந்த ஆலயத்தை யாரும் அசுத்தப்படுத்தக்கூடாது, தீட்டுப்படுத்தக்கூடாது. சரி, இதை படித்த போது தயவுசெய்து எபேசு திருமத்தை எடுங்க. எபேசு திருமத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 21, 22 வசனத்தை நீ படிக்க பாருங்க. அந்த கருத்துக்கள் அருமையான கருத்தா இருக்கும். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கு என்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது.
நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவின் வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். வாங்க, கிறிஸ்துவின் உறவில் பிரதர் சிஸ்டர், கிறிஸ்துவின் உறவில் சொல்கிறார். கிறிஸ்துவின் உறவில் சொல்லுவது, அன்றைக்கு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாள் எடுப்புவேன் சொன்னார். அதே போல விலைமதிக்கப்பட்ட ரத்தத்தை குடித்து வாங்கியிருக்கிற இந்த ஆலயத்திலே தூயன வைத்திருக்கிறார். இந்த ஆலயம் இடித்து விட்டால் அது மீண்டும் எழுப்பப்படும். அது எதனாலே? கிறிஸ்து வழியாக உயிர்த்தெழுதல். கிறிஸ்து வழியாக உயிர்த்தெழுதல் பார்க்கணும். ஆலயத்தை நாம் அழித்துக்கூடாது. இந்த உயிர்த்தெழுதலின் காரியம் கொண்டு வருகிறதான் அங்கே குறிப்பிடுகிறார். பிரியமாக்களே, நாம் ஒவ்வொன்றும் நான் கொள்ளுகிற பொழுது பார்க்கணும். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற பொழுது ஆண்டுடைய பேழையத்திலே என்ன இருந்தது? அந்த 2:6 ஆண்டுடைய ஆலயத்திலே அந்த உடன்படிக்கை பேழை இருந்தது. அந்த உடன்படிக்கை பேழையிலே 10 கட்டளை இருந்தது. 10 கட்டளை, கற்பலகை, மோச வழியாக கொடுக்கப்பட்ட 10 கற்களை இருந்தது. ஆட்சி பத்தி நேர்த்தி கொடுத்து நான் சொன்னேன், சொல்லிட்டு 10 கட்டளை இருந்தது. இன்று இந்த ஆலயத்திலே ஆண்டவர் கொடுக்கப்பட்ட இந்த திரு வசனங்கள், வார்த்தைகள் நம்முடைய இதயத்திலே இருக்குமானால் நாமளும் ஆசிரிக்கப்பட்டவள் தான். அவர் சொன்னார், இந்த ஆலயத்திலிருந்து மண்டாட்டையெல்லாம் விண்ணகத்தை கேட்டு கண்ணோக்கி அருள் பொழிவோம் சொன்னார். இன்றும் இந்த வசன வார்த்தை யோவான் 15:7 சொல்லுகிறது என்ன? நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் விரும்பி கேட்பதெல்லாம் அது நடக்கும் என்று சொல்லுகிறாரே. ஓ, இந்த வேலை பார்க்கணும். அன்று நாம் பார்க்கிற பொழுது அந்த உடன்படிக்கை அந்த கூடாரத்திலே இருந்த பேழையிலே கட்சி அடுப்பம் பழகி இருந்தது. அந்த உடன்படிக்கை பேழையிலே அந்த 2 கற்பலகைத்தான் இருந்தது. ஆனால் இன்று இந்த ஆலயத்திலே கடவுள் அமைக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே வேறு ஒரு காரியம் இருக்கிறது. இங்கு ஒரு பேழை இருக்கிறது. இந்த பலிபீடத்தின் மேலே ஒரு பேழை வைத்திருக்கிறார். கேராபீன்கள் நடுவிலே பழவிக்கப்பட்ட பேழை இருக்கிறார். அந்த பேழையில என்ன இருக்கிறது தெரியுங்களா? தயவுசெய்து எடுங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் எடுத்து படிச்சு பாருங்க. 9:4 எடுத்து படிச்சு பாருங்க. அதில் பொன் தூப பீடமும் முழுவதும் பொன் தகடு வேய்ந்த உடன்படிக்கை பேழையும் இருந்தன. இப்பேழையில் மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்ஜாடியும் ஆரோனின் தளித்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. கற்பலகை முன்னிருந்த கற்பலகையும் இருந்தன. இறைவசன வார்த்தைகள் இருந்தன. இந்த பழையிலே, இந்த ஆணுடைய பேழையிலே மன்னா முன்னோருண்டது மன்னா மடிந்து போகின. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலையும் ரத்தத்தையும் வாங்கி கொண்டு வந்து வைத்திருக்கிறோம். அடுத்து ஆரோனின் தளித்த கோளுல், ஆரோன் குரு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தான் தலைமை குரு. ஆரோன் கோல் தளித்தது. அதே போல அந்த தலைமை குருவாகிய அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சிலுவை மீட்பின் திருச்சிலுவையாய் இருக்கிறது, வெற்றியின் திருச்சிலுவையாய் இருக்கிறது. சிலுவையின் அடையாளம் இறைவசன கற்பலகை இருந்தது. இறைவசன வார்த்தை நம்முடைய இதயத்தில் இருக்கிற பொழுது அங்கே கடந்து வருகிற காரியம் பார்க்கணும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஆலயத்தை மகிமை கொடுங்க, ஆட்சியப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இந்த ஆலயத்தில் தீமைகள் அசுத்தம் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த ஆலயத்தை அழித்தால் கடவுள் அழித்து விடுவார். உன் குடியினாலோ விபச்சாரத்தினாலோ அசுத்தமான காரியத்தினாலோ இந்த ஆலயத்தினை அசுத்தப்படுத்தினால் ஆண்டவர் அழித்து விடுவார். அந்த ஆலயத்தினை பரிசுத்தமாக வைத்து அந்த ஆலயத்திலே அந்த சொல்லப்பட்டபடி அந்த மன்னா, தளிர்கோள், கற்பலகை வைத்து போல இங்கே வைத்து செயல்பட்டுவோமானால் நாம் கிறிஸ்துவோடு ஒரு ஒப்புரவாய் இருப்போம். நாம் மரித்தால் அவரோடு உயிர்த்தெழுவோம்.
அவரோடு மரிப்பவர்கள் அவரோடு உயிர்த்தெழுவார்கள். அவரோடு மரிப்பவர்கள் அவரோடு உயிர்த்தெழுவார்கள். இந்த ஆலயம் மடிந்து போனாலும் மீண்டும் உயிர்த்தெழும். கண்களை அப்படியே மூடுவோமா? கேட்டிருக்கிற விரவசம் தான் கேட்கிற பொழுது எப்படி என்ன சொல்லிக் கொண்டிருப்பதை அப்படியே மனதில் சிந்தித்து ஒரு சிறிய பாடலோடு நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமே பரமேசு தங்கும் இல்லம், பக்தர்கள் தேடும் தேவாலயம். பரிசுத்தமே பரமேசு தங்கும் இடம், பக்தர்கள் தேடும் தேவாலயம். நாம் எல்லாம் பரிசுத்தராவதே நம் தெய்வத்தின் திருசித்தம். நாம் எல்லாம் பரிசுத்தராவதே நம் தெய்வத்தின் திருசித்தம். பரிசுத்தமின்றி தெய்வத்தை யாரும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தமின்றி தெய்வத்தை யாரும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தமே பரமேசு தங்கும் இடம், பக்தர்கள் தேடும் தேவாலயம். பரிசுத்தமான எங்கள் பரம தந்தையே, ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ள இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, இயேசுவே, தூய நல்ல ஆவியானவரே, உம்மை நன்றியோடு உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த விடுதலை செய்தியை ஆண்டவரே நீர் தாமே தந்தி சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய உடல் பரிசுத்த ஆவி தங்குகிற ஆலயம் என்று ஆண்டவரே இதோ இந்த நாளில் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே பரிசுத்த பாதையில் நடத்தி ஆண்டவரே நீர் தங்குகின்ற ஆலயமாக மாற்றிக்கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த விடுதலை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வேலும் ஆண்டவரே உமது தூய ஆவியின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் தங்குகின்ற ஆலயமாக மாற்றிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா உடல் பலவீனங்களும் மாறட்டும் ஆண்டவரே, நோய்கள் போகட்டும் ஆண்டவரே, ஆண்டவரே பிரச்சனைகள் ஆண்டவரே ஒழிந்து போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா குடும்பத்திலும் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் செய்கின்ற தொழிலை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வேலையை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, தங்குகின்ற ஆலயமாக நீர் மாற்றும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். உமது வல்லமை ஆசீர் எப்பொழுதும் ஆண்டவரே குடும்பத்தின் மேலே இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி ஆண்டவரே. உம்முடைய வசன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் புத்தப்பட்டுக் கொண்டிருப்பதற்காக நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, தன்னுடைய விபச்சார வாழ்வு, தன்னுடைய குடி பழக்கத்துக்காக கண்ணீரோடு ஒரு சகோதரன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய மனமாட்டத்தின் கண்ணீர் அங்கே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கோடான கோடி சமணசுகள் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கடவுளுடைய பிரசன்னம் அவரை கடந்து வருகிறது. அவருடைய குடும்பத்திலே சந்தோஷம் சமாதானம் நிகழும். அந்த சகோதரன் வழியாக குடும்பம் முழுசுமாக பிரச்சனை போராட்டம் இருந்தது. இந்த அன்று சகோதரன் வழியாக அந்த குடும்பம் முழுதுமாக ஆசிரிக்கப்படும். ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே, செய்தி ஒரு மனிதனை மாற்றியதற்காக நன்றி. பல்லவத்தில் நடக்கிற நிகழ்ச்சியை அவர் குடும்பத்தாரை செய்வதற்காக நன்றி. செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும்.
தேவ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைனைட் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தேவ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்கள்